Hi, welcome to Learn English. இந்த வாக்கியத்தை பாருங்க. He has been watching videos and learning. அவர் வீடியோக்களை பார்த்து கொண்டே கற்றுக்கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டே அப்படிங்கிறதுக்கு வாட்சிங், கற்றுக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு லேர்னிங். இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. எந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் ஹீ அப்படின்னா அவர், அவன் ரெண்டுக்குமே ஹீ தான். ஹேஸ் அப்படின்னா வைத்திருத்தல், பீன் அப்படின்னா இருக்கிறது. ஹேஸ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு யூசேஜ் இருக்குது. ஒன்று வைத்திருத்தல், இருக்கிறது, கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து ஹெல்பிங் வேர்பாக யூஸ் ஆகும், அதாவது கிராமரில் யூஸ் ஆகும். வாட்சிங் அப்படின்னா பார்த்து கொண்டு, வீடியோஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காணொலிகள், அண்டு அப்படின்னா மற்றும், லேர்னிங் அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். இதில் ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்குறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது ஹீ அப்படின்னா என்ன, ஹேஸ் அப்படின்னா என்ன, பீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஹீ அப்படின்னா ப்ரோனவுன், அவர், அவன் அப்படின்னு அர்த்தம். ஹேஸ் அப்படின்னா வைத்திருத்தல், வேர்பு. பீன் அப்படின்னா இருக்கிறது, அது வேர்பு. இந்த வேர்ப், நவுன், கன்ஜங்ஷன் இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கு, பேசுகிறதுக்கு தேவைப்படுற வார்த்தைகள் என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட்சிங் அப்படின்னா வேர்ப், வீடியோஸ் அப்படின்னா நவுன், பெயர்ச்சொல், அண்டு கன்ஜங்ஷன், லேர்னிங், வேர்ப். ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த சென்டென்ஸில் முதல் வேர்ட் ஹீ. ஹீ அப்படின்னா அவர் இல்லைன்னா அவன், ரெண்டுக்குமே ஹீ தான். இதை ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். வேறு என்னென்ன ப்ரோனவுன்ஸ் இருக்குது? ஷீ, அவள், இட், இது, ஐ, நான், வி, நாங்கள், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள் எல்லாமே பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த பேருக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது, அது ப்ரோனவுன். இது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நேம் சொல்லுவாங்க. அதாவது மிஸ்டர் ராஜா, த பிரின்சிபால் ஆஃப் திஸ் காலேஜ் இஸ் கம்மிங். ஹீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து அந்த பிரின்சிபாலுடைய நேமை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணி தான் பேசுவாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை ஹேஸ். ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வைத்திருத்தல் அப்படிங்கிற மீனிங், இன்னொன்று அது ஒரு ஹெல்பிங் வேர்ப், அதாவது ஹேவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேஸ், ஹேவ், ஹேட் இது எல்லாமே ஹேவ் வேர்ப்ஸ். அதே மாதிரி டூ வேர்ப்ஸ் அப்படிங்கிறது டூ, டஸ், டிட். இந்த சென்டென்ஸில் ஹேஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்பாக, அதாவது கிராமர் ஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படுற வேர்பாக இருக்குது. எப்படி ஹேவ் வேர்ப்ஸ் இருக்கோ அதே மாதிரி பி வேர்ப்ஸ் இருக்குது. பி வேர்ப்ஸ் என்னென்ன? பி, பீன், பீயிங், இஸ், வாஸ், ஆர், வேர், ஆம். இதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஹீ ஹேஸ் பீன் அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு தேவைப்படுற ஸ்ட்ரக்சர். தென் வேர்ப், மெயின் வேர்ப், பார்த்து கொண்டு, லேர்னிங், அதுவும் கற்றுக்கொண்டு. ஸோ ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. வினைச்சொற்கள், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள். ஸோ வேர்ப்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படுற ஹெல்பிங் வேர்ப்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல, பி வேர்ப், டூ வேர்ப், ஹேவ் வேர்ப்ஸ், இது மாதிரி. இது மெயின் வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தைகள். நவ் அண்ட் அப்படிங்கிற வார்த்தை கன்ஜங்ஷன், அதாவது இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ரேஸையும் இன்னொரு ஃப்ரேஸையும் கனெக்ட் பண்ணுறது கன்ஜங்ஷன். வேறு என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது? பட், ஆனால் அப்படின்னு அர்த்தம். ஆர் அல்லது, இஃப் இருந்தால், தேட் அதாவது அந்த, ஸோ அதனால், பிகாஸ் ஏனென்றால், இது எல்லாமே இணைப்பு சொற்கள், அதாவது கன்ஜங்ஷன்ஸ். இந்த 8 வேர்ட்ஸுமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற வார்த்தைகள் என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. தமிழில் பெயர்ச்சொல், வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. நவுன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், பெயரை குறிக்கும் வார்த்தை பெயர், பெயர்ச்சொல். புக், யஷ்வந்த், திருச்சி, கம்ப்யூட்டர், ஒரு இடத்தோட பெயராக இருக்கலாம், பொருளோட பெயராக இருக்கலாம். நவுனை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இதெல்லாம் பேசிக்கான ப்ரோனவுன். அடுத்து அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வேர்ப் உங்களுக்கு தெரியும், ரெண்டு டைப்ஸ் வேர்ப்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று ஹெல்பிங் வேர்ப், இன்னொன்று ஆக்ஷன் வேர்ப். ஸோ நவுன், நேம் ஆஃப் பர்சன், திங்ஸ், பிளேசஸ். ப்ரோனவுன் நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? வேர்புனா என்ன? அட்ஜெக்டிவ் அப்படின்னா எக்ஸ்பிளைன்ஸ் எ நவுன், அதை எலாபரேட்டிவாக பார்க்கலாம். வேர்ப் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது, ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குது. அதே மாதிரி அட்வர்பையும் எலாபரேட்டிவாக பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன் இண்டிகேட்ஸ் லொக்கேஷன், அதாவது சப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல வேலை செய்யுது, எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத குறிக்கிற வார்த்தை ப்ரிப்போசிஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது
ரெண்டு ஃப்ரேசஸை சென்டென்சஸை ஜாயின் பண்ணுற வார்த்தை கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன், எக்ஸ்பிரஷன், இது எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்ஜெக்டிவ் எக்ஸ்பிளைன்ஸ் எ நவுன், அதாவது ஒரு நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை அட்ஜெக்டிவ். இப்போ பில்டிங் அப்படிங்கிறது கட்டடம், அது ஒரு நவுன், பெயர்ச்சொல். அது எப்படிப்பட்ட கட்டிடம்? பெரிய கட்டிடம். அப்போ அந்த பிக் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். புக் அப்படின்னா புத்தகம், அது எப்படிப்பட்ட புத்தகம்? முக்கியமான புத்தகம். அந்த முக்கியமான அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். ஸ்டூடெண்ட் மாணவன், எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்? நல்ல மாணவன், குட் ஸ்டூடெண்ட். அந்த குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். இங்கே ஸ்கூல் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள், நவுனில் இருக்கிறது அட்ஜெக்டிவாக ப்ளே ஆகுது. அதாவது பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பேருந்து. அது என்ன பஸ்? ஸ்கூல் பஸ். அப்போ அந்த பஸ்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை ஸ்கூல், அது அட்ஜெக்டிவ். நவ் அட்வர்ப் எக்ஸ்பிளைன்ஸ் எ வேர்ப். எப்படி அட்ஜெக்டிவ் நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுதோ அட்வர்ப் ஒரு வேர்பை எக்ஸ்பிளைன் பண்ணும், அதாவது ஒரு செயலை எக்ஸ்பிளைன் பண்ணும். சால்வ் ஈஸிலி, சால்வ் பண்ணு, ஈஸியாக சால்வ் பண்ணு. இந்த ஈஸிலி அப்படிங்கிற வார்த்தை அட்வர்ப். டூ கேஷுவலி, சாதாரணமாக செய்யி. டூ அப்படிங்கிறது வேர்ப், கேஷுவலி அப்படிங்கிறது அட்வர்ப். டெக்கரேட்டட் அலங்காரம் செய்தல், டெக்கரேட்டட். எப்படி டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறது? பியூட்டிஃபுல்லி டெக்கரேட்டட். பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது அட்வர்ப். அதே மாதிரி ஸ்லோலி அப்படிங்கிறது அட்வர்ப். நவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ் நாலுமே பார்த்தாச்சு. ப்ரிப்போசிஷன் பாருங்கள், ஒரு சப்ஜெக்டுடைய பிளேஸ், அது எந்த இடம் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹீ இஸ் லுக்கிங் அட் த கொஸ்டின்ஸ், கொஸ்டின்ஸை பார்த்து கொண்டிருக்கிறார். அட் ப்ரிப்போசிஷன். வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த ரூஃப், ரூஃப் மேலே நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஆன் அப்படிங்கிற வார்த்தை ப்ரிப்போசிஷன். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் காலேஜ். இந்த ஆஃப் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ இஸ், அந்த ஆஃப் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் காலேஜ். கன்ஜங்ஷன் இணைப்பு சொற்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலே இருக்கிற 3 வாக்கியங்களை பாருங்களேன். யூ ஆர் எ குட் ஸ்டூடெண்ட், அது ஒரு வாக்கியம். யூ ஸ்டடி வெல், அது ஒரு வாக்கியம். யூ கேனாட் கெட் குட் மார்க்ஸ். இதை அந்த இணைப்பு சொற்கள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள், ஒரே சென்டென்ஸாக மாத்திரம் பாருங்கள். யூ ஆர் எ குட் ஸ்டூடெண்ட், ஸோ யூ ஸ்டடி வெல், ஆர் யூ கேனாட் கெட் குட் மார்க்ஸ். ஸோ 3 சென்டென்சஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு அந்த கன்ஜங்ஷன் தேவைப்படுது. இதில் என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது? ஸோ, ஆர். இதே மாதிரி அண்ட் இருக்குது, பிகாஸ் இருக்குது, இஃப் இருக்குது. வார்த்தைகளில் அர்த்தம் இல்லாமல் வெறும் எக்ஸ்பிரஷன், அதாவது ஃபீலிங்ஸ் மட்டுமே இருக்கிறது இன்டர்ஜெக்ஷன். இதுக்கு அர்த்தமே கிடையாது. நீங்கள் வாவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு தான் இருக்கும். அந்த வாவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் இருக்காது. அது ஒரு இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோடு தான் வரும். வாவ், அலாஸ். அலாஸ் அப்படிங்கிறது ஒரு மிஸ் பண்ணிட்டோம், தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகிற வார்த்தை. இன்டர்ஜெக்ஷனோட முக்கியமான ரோல் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கணும். அதே மாதிரி சென்டென்ஸில் ஆரம்பத்தில் மட்டும்தான் வரும், நடுவுலலாம் வராது, கடைசியும் வராது. ஸோ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதில் தான் ஒரு வாக்கியம் உருவாகுது. ஓகே, ஒரு வாக்கியத்தை இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஹீ ஹாஸ் பீன் வாட்சிங் வீடியோஸ் அண்ட் லேர்னிங். இந்த வார்த்தைகளை இடம் மாற்றலாமா? இடம் மாற்றினீங்கன்னா மீனிங்லெஸ் ஆயிரும். ஆனால் தமிழில் மாற்ற முடியும். அவர் வீடியோக்களை பார்த்து கொண்டே கற்றுக்கொண்டிருக்கிறார், வீடியோக்களை பார்த்து கொண்டே கற்றுக்கொண்டிருக்கிறார் அவர். இதுதான் தமிழ் மொழியோடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணினாலும் கரெக்டாக நம்மளால் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற முடியும். பட் இங்கிலீஷில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மீனிங்லெஸ் சென்டென்சஸாக போயிடும். ஸோ இதில் இருக்கிற எல்லா சென்டென்சஸுமே மீனிங்லெஸ் சென்டென்சஸ். ஏன் அப்படின்னா ஒரு பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அது என்ன பேட்டர்ன்? அது எஸ்விஓ, எஸ்விஏ, இந்த மாதிரியான பேட்டர்ன். இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்? அதாவது செயலை செய்பவர் யார்? ஹீ. ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இந்த ஹேஸ் பீன் வாட்சிங் அண்ட் லேர்னிங் எல்லாமே வேர்பு. வீடியோஸ் அது ஆப்ஜெக்ட். அவர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். எதை கவனிக்கிறார்? வீடியோஸை கவனிக்கிறார். ஸோ எஸ்விஓ இந்த பேட்டர்னில் இருக்குது. ஒரு வி வந்து தனியாக இருக்குது, கடைசியில் அன்லேர்னிங் அப்படின்னு முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ், அதாவது சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எதுக்கு பக்கத்தில் எது வரும்? எஸ் ஃபஸ்ட்டு வரணும், வி நடுவில் வரணும், ஆப்ஜெக்ட் எங்கே வரும்? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்குள்ளே மனப்பாடம் ஆயிரும். அதாவது இன்டைரக்டாக
unknowingly உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். Now look at these sentences. எல்லாமே நான் இடத்த மாற்றிருக்கேன், அதாவது வார்த்தைகளை ஷஃபில் பண்ணியிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தி ஒரு சென்டென்ஸ் மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக மாற்றுங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். Now check your answer. We go to school. I am going to market to buy vegetables. The school bus is waiting for me. Everyone celebrates the Pongal festival happily. இது மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரெண்டுமே ரொம்ப அடிப்படையான இங்கிலீஷ் கிராமர். நிறைய வீடியோஸ் இதுக்கு ரிலேட்டடாக இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.